ஹாய் கைஸ், இது நம்ம டிபி மேக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ட்ராகன் பால் எபிசோட் 3யோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சிவான்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் ஒரு கொஸ்டின் கேட்டு. என்னென்னா, நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் குவாலிட்டியே இல்லாமல் இருக்குது, அது எப்படி குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தார். அதுக்கு ஒரு செட்டிங்ஸ் சொல்கிறேன். யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, வீடியோவில் ஒரு 10 செகண்ட்ஸில் முடிஞ்சிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கடைசியாக லாஸ்ட்டாக போட்ட வீடியோவை பார்க்கலாம். அதை தொட்டுட்டு சைடில் செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும் வீடியோவில். அதில் போய்ட்டு குவாலிட்டியை தொட்டுட்டு ஹை பிக்சர் குவாலிட்டி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அதே செட்டிங்ஸில் குவாலிட்டிக்குள்ளே போயிட்டு அட்வான்ஸ்குள்ளே போயிட்டு கடைசியாக மேலே இருக்கிற பிஏ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு குவாலிட்டிக்குள்ளே போய்ட்டு ஹை பிக்சர் குவாலிட்டி கொடுத்துருங்க. ஓகே, இப்போ கிளியராக வரும் சிவா. ஓகே கைஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் போய்ட்டு த நிம்பஸ் க்ளவுட் ஆஃப் ஓசி எபிசோட் 3 வாங்க பார்க்கலாம். நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா, நம்ம கோகு தட்டில் கடலில் விட போகிறேன் அப்படி போவார். நம்ம புல்மாவும் பார்த்துட்ருப்பாங்க. வேறு வழி இல்லை, அவங்ககிட்ட தானே ஃபோர்ஸ்ட் ட்ராகன் பால் இருக்குது அப்படின்ட்டு அவனை பின்தொடர்ந்து போவாங்க. கோகுட்ட போயிட்டு, உனக்கு வழி தெரியாது, எனக்கு தான் வழி தெரியும், என்னை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி 2 பேரும் போவாங்க. அதோட கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். அப்புறம் அப்படியே நம்ம கோகு புல்மாவும் போயிட்டுருக்காங்க. ட்ராகன்லாம் பார்த்துட்ருக்கு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது டேர்ட்டில் கட்ட புல்மா வழி கேட்குறாங்க, எங்கேருந்து வந்து அப்படின்ட்டு. அந்த டேர்ட்டில் வழி சொல்ல, அந்த வழியாரு செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கு பாருங்கள் அப்படின்னு டேர்ட்டில் சொல்லிடும். நம்ம புல்மா மேப்பில் தேடி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் தூரத்துலேருந்து யாரோ நின்றுட்டுருக்காங்க. பார்த்தா ஒரு கரடி பைனாக்குலர் மூலமாக பார்த்துட்ருக்கு. அந்த ஆமை சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நினச்சிட்ருக்கு. கண்டிப்பாக இன்றைக்கி இதை சாப்பிட்டேன், அங்கே ரொம்ப பசிக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கு. அப்புறம் அவங்க வரும்போது குறுக்க வந்துடும் அந்த பியர் மான்ஸ்டர். பார்க்க பெரிய பியர் மான்ஸ்டர் மாதிரி தான் தெரியுது. அந்த ஆமையை கொடுத்துரு, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னதுக்கு புல்மா டே கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லுவாங்க. கோகு முடியாதுன்றவாங்க. என்னடா சொல்கிற, என்னடா பண்ணுற அப்படின்னு புல்மா பண்ணிட்டுருப்பாங்க. அப்புறம் அந்த பியர் மான்ஸ்டர் கத்தி எடுக்கும். கத்தி எடுத்து ஒரே வெட்டு வரும்போது புல்மா தப்பிச்சு போயிடுவாங்க. வெட்ட வரும்போது நம்ம கோகு தப்பிச்சிருவார். டேர்ட்டில் அப்படியே தவழ்ந்து போயிடும். இன்னைக்கு தான் கடைசி நாள், ஏதாவது வேண்டுனா வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லி அடிக்க போவாங்க. இன்றைக்கி தான் உன்னை வெட்டுறேன் அப்படின்ட்டு அப்படியே ஒரே போடு வெட்ட வரும் அந்த கரடி. எப்படியே தப்பிச்சு போய் அந்த கத்தி மேலே நின்று போய் பியரோட மூக்கு மேலே நின்று ஒரே பஞ்சு கண்ணுக்கிட்ட அந்த பியர் மான்ஸ்டருக்கு லைட்டாக மயக்க வர மாதிரி போய் கீழே விழுந்துடுச்சு. கதையை முடிச்சு விட்டாரு. புல்மாவும் தேட்டரில் யாரா அப்படின்ட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க போகிற வழியில் என்னமோ மரத்து மேலே இருக்கிறத அவங்க பார்க்கல. அப்புறம் பீச்சுக்கிட்ட வந்துட்டு பீச்சுக்கிட்ட போவாங்க. பார்த்தா பீச்சில் போய் அந்த தேட்டரில் விட்டுட்டு பார்த்து போயிட்டு வா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. என் மாஸ்டரை கூப்பிட்டு வரேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்ட்டு சொல்லும். இல்லை, எங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு இருங்க நான் சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போகும். எங்களுக்கு நிறையா வேலை இருக்குது ஆமாம் அப்படின்னு சொன்னதுக்கு இருங்க நான் சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விளையாண்டுருப்பாங்க. கோகு தண்ணி நக்கி பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் பீலாஃப் குதிரையில் போயிட்டுருக்கிறாரு. எல்லா மக்களும் அவங்களுக்கு வணங்குறாங்க. என்னென்னு பார்த்தா அதோட கனவு அந்த ஒரு ட்ராகன் பாலை வச்சுட்டு. அப்புறம் பீலாஃபும் கெட்ட ஷூவும் மாய் என்னை காப்பாற்றுங்க, ஒரு பையன் எங்களை அடிக்கிறான், போன எபிசோட் அடிச்சுட்ருப்பார்ல அதுன்னு சொல்லிட்டுருவாங்க. ஒரு சின்ன பையன் என்ன பண்ணிடுவான், அது ரொம்ப பயங்கரமாக இருக்கான் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க 2 பேரும். உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லை, சின்ன பையன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வரும். என்னென்னு பார்த்தா பேசிகிட்டு இருப்பார் ஃபோனில். என்ன அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்ருப்பாங்க. என்னென்னு பார்த்தா நம்மளுக்கு இன்னொரு ட்ராகன் பால் இருக்க இடம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்க. பிளெயின் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. இந்த சைடு பார்த்தா பீச்சில் நம்ம புல்மா சும்மா இல்லாமல் வரைஞ்சிட்ருக்காங்க. நம்ம கோகு ஒரு மண் வீடே கட்டி முடிச்சிட்டாரு. அப்புறம் தூரத்துலேருந்து இந்த ஆமை யாரையும் கூப்பிட்டு வர மாதிரி தெரியுது. இந்த ஆமை வந்துட்டு போல் அப்படின்ட்டு கோகு புல்மா பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த ஆமை மெதுவாக நகர்ந்து வருது. இவர் தான் என் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுது அந்த ஆமை. காமிக்கிறாங்க சொட்ட மண்டையை, கண்ணாடியை காமிக்கிறாங்க.
அப்புறம் இவர் தான் மாஸ்டர் பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு பார்த்தா மாஸ்டர் ரோஷி. இங்கே தான் அவரோட இன்ட்ரடக்ஷனே ஆகுது. யார் நீங்கள் அப்படின்னு உங்கள் பேர் என்னன்னு கேட்டது கீழே இறங்கி வந்து என் பேர் மாஸ்டர் ரோஷி அப்படின்ட்டுருவாங்க. மாஸ்டர் ரோஷி எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ரோஷி யார் உனக்கு ஹெல்ப் பண்ணுறீன்னு கேட்டு தான் சின்ன பையன் தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரொம்ப நல்ல பையனாக இருக்கேன் உனக்கு தரணுமே அப்படின்ட்டு ஃப்ளையிங் கார்பெட் சொல்லுவாங்க. அப்போ ஃப்ளையிங் கார்பெட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டேர்ட்டில் அது போன வருஷமே இறந்துச்சு மாஸ்டர் அப்படின்னு சொன்னதுக்கு மனசுக்குள்ளேயே அவர் ஆமால அப்படின்னு சொன்னார். அப்புறம் க்ளவுட் நிம்பஸ் அப்படின்ட்டு சொன்னோன்னே க்ளவுட் நிம்பஸ் அது கேள்விப்படாத பேராக இருக்கே அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. அப்புறம் பார்த்தா மேலே பார்ப்பாங்க எல்லாம் தூரத்துலேருந்து ஒரு மேகம் வரும் மஞ்சள் கலரில் அப்படியே வந்து அங்கே நின்றோம். நல்ல மனசுக்கு இருக்கவங்க தான் நிற்க முடியும் இதில் அப்படின்னு சொன்னதுக்கு கோகு ஏறி நிற்பார், நிற்க முடியும். இந்த சைடு பார்த்தா பீல் ஆஃப் வந்துட்டுருக்காங்க. மாயும் பார்த்துட்ருக்காங்க பைனாக்குலர் வச்சுட்டு. நம்ம பீல் ஆஃப் பார்த்துட்டு பைனாக்குலர் வச்சுட்டு மாஸ்டர் ரோஷியோட வீட்டுக்கு தான் இவங்க வந்திருக்காங்க. நம்ம மாஸ்டர் ரோஷி தான் டர்ட்டில் ஹெர்மிட். அப்படியே போவாங்க இறங்கி போயிட்டு இப்போ பாரு அப்படின்ட்டு கள்ளச்சாவி போட்டு திறந்துட்டுருப்பார் கதவை. சரி பார்த்தா பாஸ் இப்படி வாங்க ஜன்னல்லையா நாங்கள் வந்துட்டோம் பாரு அப்படிங்கிறதுக்கு நம்ம பீல சப்பா முடியலை அப்படின்ட்டுருப்பார். இந்த சைடு பார்த்தா கோகு வித்தை காமிச்சிட்ருக்காரு. அதில் நல்ல ட்ரைனிங் எடுத்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. தேங்க்யூ மாஸ்டர்னு சொன்னதுக்கு நீ ரொம்ப நல்ல பையனாகவே இருக்கியே, நல்லா மரியாதை திட்டின பையனாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே போயிட்டார் நம்ம கோகு. நானும் இந்த டர்ட்டிலுக்கு தண்ணி கொடுத்தேன், எனக்கு எதுவும் கிஃப்ட் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் மாஸ்டர் இவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னதுக்கு உனக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ தான் நம்ம புல்மா வந்து மாஸ்டர் ரோஷியோட கழுத்தில் இருக்க ட்ராகன் பாலை பார்த்துட்டு 3 ஸ்டார் ட்ராகன் பால் பார்த்துட்டு 3 ஸ்டார் ட்ராகன் பால் எனக்கு தெரியுங்களா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டதுக்கு முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ப்ளீஸ்ன்னு கேட்டதுக்கு சரி இந்த வச்சுக்க அப்படின்னு கொடுக்குறாங்க. நம்ம புல்மாவை வாங்கிடுவாங்க. நம்ம கோகு அதை வாங்கி பார்த்துட்டு இந்த ட்ராகன் பால் கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க. சரி அப்படின்ட்டு நம்ம புல்மா வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவாங்க. மாஸ்டர் ரோஷியும் அவரோட டர்ட்டில் சவாரி பண்ணி கடலுக்குள்ளே போவார். பாய் ரோஷி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க வீட்டுக்கு கேம்புக்கு. நம்ம கோகு படுத்து யோசனை பண்ணிகிட்ருப்பார். இந்த சைடு பார்த்தா பீல் ஆஃப்லாம் தேடிட்டு இருக்காங்க. அந்த ட்ராகன் பால் எங்கே தான் இருக்கும், ஃபஸ்ட்டு அவன் எங்கே போனோம் அப்படின்ட்டு பார்த்தா அங்கே ஒன்றுமே கிடைக்கல, யாருக்கும் ஒன்றுமே கிடைக்கல. வெளியில் ஒரு குரக்கொடைல் மாதிரி இருக்குது. அதை மிரட்டி கேட்டதுக்கு வெளியில் போயிருக்காருங்க சீக்கிரம் இப்போ வந்துடுவார் அப்படின்னு சொல்லி இதோ இப்போ வந்துட்டாரு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மாய் துப்பாக்கி எடுத்து ரெடியாக உட்காந்துருவாங்க. மாஸ்டர் ரோஷி வந்துடுவார். ட்ராகன் பால் எனக்கு மரியாதையாக கொடுத்துரு அப்படின்னு சொன்னது என்கிட்ட இல்லை நான் ஒரு பொண்ணு கூட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல சரி வாங்க போவீங்க இந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு போவாங்க. அவங்க பிளெயின் ஒரு ஷிப்பு மாதிரி மாற்றி யாராவது தள்ளி விடணுன்னு சொன்னதுக்கு என் வீட்டுக்கு வந்து என்கிட்டயே ஆட்டையை போடுறீங்களா அப்படின்ட்டு ஓட்டையை போட்டுருவார். ஓட்டையை போட்டு தள்ளி விடுவார். ஹெல்ப் பண்ணுற மாதிரி தள்ளி விட்டவங்க 3 பேருக்கு என்ன ஆகுது பாரு அப்படின்ட்டு போவார். அப்படியே கடலுக்குள்ளே போவாங்க ஓட்டானது தெரியாமல். இன்ஸ்டர் பார்த்தா புல்மா வந்து அவங்களோட கேம்பில் வீட்டில் ஒரு பட்டன் அமுத்துவாங்க. இந்த வீடு கேப்சூலாக மாறிடும். அந்த கேப்சூல் எடுத்துகிட்டு போவாங்க மெம்பர்ஸை கூப்பிட்டு. அப்புறம் அப்படியே போயிட்டுருப்பாங்க நம்ம கோகு மெம்பர்ஸ்லேயும் புல்மா பைக்லேயும். இந்த சைடு பார்த்தா பீலாஃபோட ஷிப்புக்குள்ளே தண்ணி வந்துடும். அப்படியே மூழ்கி போயிடும். பீலாஃபோட தொப்பி மேலே வந்து நிற்கும். ஓகே காய்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் டிவி மேக்ஸ். நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ், ஸ்டே சேஃப். ஓகே பாய்.